ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் ஆய்ப்பாடியில் இருக்கிற ஆய்க்குலத்து பெண்டிரை எப்படி அழைக்கிறாள்? அவளோ நம் தமிழகத்தில் மதுரைக்கு பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவள். ஆய்ப்பாடி இருக்கிறதோ உத்தரப்பிரதேசத்தில். இதற்கும் அதற்கு என்ன? பாரதம்ங்கிறது ஹிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரை, கிழக்கு கோடியில் இருக்கிற அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயத்திலேருந்து குஜராத் மேற்கு கோடி வரை அனைத்தும் ஒன்று. இன்றிருக்கிற இது மட்டும் இல்லையே, பாரசீகத்தினுடைய கிழக்கிலிருந்து தொடங்கி கம்போடியா நாடு வரை இத்தனை அகண்ட பாரதமாக இருந்த காலம்தானே. அது அத்தனையுமே ஒரே பாரதம். ஆச்சரியமான நாடு. வடக்கேர்ந்து தெற்கு வரை, கிழக்கேர்ந்து மேற்கு வரை இணைத்துமே பாரத நாடு. ஒரே அர்த்தம். கர்மங்களாலே பிறக்கிறோம். பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் அவரே கர்மங்களை தொலைக்கிறார். நல்லவனாக வாழ வேண்டும், அனைத்துக்கும் உபகாரம் பண்ணுவனாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மொத்த இடத்துக்கும் உண்டான கொள்கை. அந்த கொள்கையை பரப்புவதற்காகத்தான் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு கோடியிலிருந்து சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், இடைப்பெண்களே எல்லாரும் எழுந்திருங்கோள், நாம் கண்ணனை அடைந்தாக வேண்டும். இதோ மார்கழி மாதம் பிறக்கிறது. மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணனே சொல்லுகிறார். மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன். மார்கசீர்ஷ மாதம்னாலே வழிகாட்டும் மாதம். இந்த மாதம் மற்ற மாதங்களுக்கெல்லாம் வழிகாட்டுமா. இந்த மாதம்தான் பெருமானை அடைவதற்கும் வழிகாட்டுமா.